ஸோ கிரியேட்டிங் சிஸ்டம்ஸ் விச் வில் ஒர்க் ஆன் லோ மோட்டிவேஷன். ஏன்னா மோட்டிவேஷன் இஸ் அன்ரிலையபிள். அதான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் வந்து ஒரு அன்ரிலையபிளான திங். ஏன்னா அது எனக்கு நமக்கு எப்போ கிடைக்கும், எந்த டைம்ல வரும் அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய நாள் அது கிடைக்கலாம். லைக் ரொம்ப ஹையா இருக்கலாம். நிறைய நாள் ரொம்ப லோவா இருக்கலாம். நிறைய நாள் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். அந்த மாரி டைம்லயும் வந்து உங்களோட சிஸ்டம்ஸ, அதாவது உங்களுக்கு தேவையான அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசிப்ளின கொண்டு வரணும். அந்த டிசிப்ளின கொண்டு வரதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த சிஸ்டம்ஸ், ஸ்ட்ரக்சரு, வாட்டெவர் திங்ஸ் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த திங்ஸ் எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னா, லைக் இப்ப இந்த மோட்டிவேஷன் எதனால எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்றேன் நானு. இந்த மோட்டிவேஷன் என்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மாதிரி. அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வச்சு தான் நீங்க எல்லா விஷயமும் பண்ணுவீங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஆப்வியஸா நீங்க எதையுமே ஒழுங்கா பண்ண போறதில்ல. ஏன்னா, அந்த மோட்டிவேஷன் ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் இருக்காது. ஸோ அந்த ஃபேக்டர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, நீங்களும் அஃபெக்ட் ஆயிடுவீங்க. உங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சரும் உங்களோட லைஃப் ஸ்டைலும் அஃபெக்ட் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த ரன்னிங்ன்ற விஷயத்தையோ, லைக் ஒரு யூடியூப் ஆர் மணி சேவிங் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து இந்த மோட்டிவேஷன் கூட சேர்க்கிறதே கிடையாது. ஏன்னா ரன்னிங் வந்து எனக்கு டயர்டா இருக்கிற நாள்லயும் ஒண்ணும், பிஸியா இருக்கிற நாள்லயும் ஒண்ணும், லைக் ஃப்ரீயா இருக்கிற நாள்லயும் ஒண்ணும், ஹேப்பியா இருக்கிற நாள்லயுமே நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் நானு. அப்படி இருக்கும்போது அதுக்கு இந்த மோட்டிவேஷன் கிடைச்சா தான் நான் பண்ணுவேன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் நாட் ஒர்க். அதே மாதிரி மணி சேவ் பண்றது எனக்கு தோணுச்சுன்னா சேவ் பண்ணுவேன். இல்ல எனக்கு ஒரு மாதிரி லைக் அந்த சேவிங்ஸ் பண்ணி லைக் பிக் பிக் பிக்சர்ஸ் லைக் பிக் பிக் அமௌண்ட் வந்து எடுத்து காட்டுவாங்க. இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தப்புறம் தான் எனக்கு அது பண்ணணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மணி கண்டிப்பா என் அக்கவுண்ட்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா அது பாட்டுன்னு போயிரும். ஏன்னா ஆல்ரெடி அப்படிதான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து இந்த யூடியூப் வந்து எனக்கு புடிச்ச டாபிக்கோ, இல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயமோ, இல்ல எனக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன் யூடியூப்ல, நல்ல மோட்டிவேட்டட் வீடியோ பார்க்குறேன். அப்பதான் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் நாட் ஒர்க் அட் ஆல். ஸோ, அதனால தான் இந்த சிஸ்டம்ஸ கிரியேட் பண்ணணும்னு நான் நெனச்சதே வந்து அந்த விஷயத்தினால தான். ஏன்னா, சிஸ்டம்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்றது, அந்த நெகோசியேஷன்னு ஒரு விஷயம் நடக்கும்ல. நமக்குள்ளேயே ஒரு நெகோசியேஷன் நடக்கும்ல. பண்ணலாமா? வேணாமா? எந்திரிக்கலாமா? வேணாமா? அந்த மாரி நெகோசியேஷன்ஸ வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா, ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம். ரன்னிங் டெய்லி இவ்வளோ கிலோமீட்டர் பண்ணியாகணும். லைக் அதே மாரி யூடியூப் ஒரு வீடியோ போட்டாகணும். மணி சேவ் பண்ணியாகணும். ஆல்ரெடி ஆட்டோமேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, இட் ஹெல்ப்ஸ் மீ எ லாட் டூ டூ த திங்ஸ் விச் ஐ வாண்ட். ஏன்னா, இந்த சிஸ்டம்ஸ் இருக்கும்போது நெகோஷியேஷன்ஸ் ஆர் ரிமூவ்ட். ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்போது நம்மளோட என்ன சொல்றது, அன்டிசிப்ளின் கேரக்டர் வெளிய வராது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர நம்ம கோ த்ரூ பண்ண போறோம். தட்ஸ் இட். வெரி சிம்பிளா சொல்லணும்னா, லைக் பில்டிங் மோட்டிவே லைக் சிஸ்டம்ஸ் டு நெகோஷியேட் த லோ மோட்டிவேட்டட் டேஸ் ஆர் நோ மோட்டிவேட்டட் டேஸ். தட்ஸ் இட். ஸோ பி ஹேப்பி, பி ஸ்ட்ராங், பீஸ்.